வணக்கம். சென்னை மாநகராட்சியில் மீண்டும் மீண்டும் டெண்டர் முறைகேடுகள். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ப்ரீஃபிக்ஸ்டு டெண்டர் தொடர்ந்து நடக்குது. அப்போ எதுக்கு தான் நம்ம பேக்கேஜ் டெண்டர் புகழ் பிரியா மேயர் அவர்கள் எதுக்கு பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கேள்வி தான். அதுக்கு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவரும் சென்னை கார்பரேஷன் கமிஷனராக எதுக்கு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு டெண்டர் முறைகேடு நடந்து அந்த முறைகேடு பற்றின ஆதாரங்களுடைய வெளிப்படுத்தி அதன் மீது எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்க, உரிய தண்டனை கொடுங்க அப்படின்னா அதை நடவடிக்கை எடுத்திருக்கணுமா? இவ்வளோ பெரிய மாநகராட்சியோட ஒரு மேயராக இருக்கிறாங்க பிரியாராஜன், அதே போல் இவ்வளோ பெரிய மாநகராட்சியுடைய கமிஷனராக குமரகுருபரன் ஐஏஎஸ் இருக்கிறாங்க. அவங்க செய்ய வேண்டிய வேலையை ஒரு அமைப்பாக நாம் முன்னெடுத்து இதுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவங்களே டைரக்ட் பண்ண முடியும், மோசடிகளை தடுக்க முடியும். ஆனா செய்யல. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். டிரான்ஸ்பரன்சி டெண்டர் ஆக்ட் வெளிப்படைத்தன்மையோட நடக்கணும் இருக்கு. இன்னமும் சொல்ல போனா மின் வழியிலான, அதாவது இ டெண்டர், அதையே ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, மோசடி பண்ணியிருக்கிறாங்க. வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்கள இன்னும் பொறுப்புலேயே வச்சிருக்கிறாங்க நேரு பிரியா அவர்களும் குமரகுருபரன் ஐஏஎஸ். இப்பவாது ரெண்டு வார்த்தை பேசுங்கய்யா. இன்னைக்கு நாம் அந்த டெண்டர் குறித்த ஆவணங்களை ஏற்கனவே புகார் கொடுத்து இன்னைக்கு அடுத்த கட்டமா டிவிஎஸ்சிக்கு இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கோம். எஃப்ஐஆர் போடுங்க, விசாரிங்க அப்படின்றதுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அது என்ன டெண்டர்ன்ற விவரங்களை பார்க்கலாமா? மண்டலம் 2 வார்டு நம்பர் 16 பர்மா நகர் இருக்கு. பர்மா நகர்ல ஒரு இணைப்பு சாலையில டிபிபி சாலை அப்படின்ற ஒரு பிரதான சாலை இருக்கு. அந்த சாலையில் 17 தெரு விளக்குகள் மற்றும் கம்பங்கள் அது ஏற்கனவே பழுதடைஞ்சிருக்கு, சரியா இல்லாதது, இதெல்லாம் மாற்றுறதுக்கான டெண்டர் இ டெண்டர் வகையில், மின் டெண்டர் வழியில், அதாவது இணையதளத்தில் அறிவிக்கப்படுது. டிஎன் டெண்டர்ஸில் அறிவிக்கப்படுது. 1 ஜூன் 2022 அறிவிக்கப்படுது. அதற்கான திறப்பு தேதி, அதாவது டெண்டரில் ஒப்பந்தத்தில் கலந்துக்கிறதுக்கான தேதி 16 ஜூன் 22 வரைக்கும், திறக்கிறதுக்கான தேதி 17 ஜூன் 2022 திறக்கப்படுது. 2 பேர் போட்டி போடுறாங்க. முருகன் எலக்ட்ரிக்கல் ட்ரேடர்ஸ் அப்படின்றவங்களும் நாராயண் அன்கோ அப்படின்றவங்களும் போட்டி போடுறாங்க. இதுக்கான டெண்டருக்கான ஒப்பீடு மதிப்பு அந்த டெண்டருக்கான வேல்யூ 7,58,000 அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த 2 பேர்ல முருகன் எலக்ட்ரிக்கல் ட்ரேடர்ஸ் 16% கூடுதலான விலைப்புள்ளி கொடுக்குறாங்க, கோட் பண்ணியிருக்காங்க. அதே போல நாராயண் அன்கோ 10% கூடுதலாக கோட் பண்றாங்க. இந்த 2 டெண்டர்ல L1 வகையில, லோ பிட்டர் அப்படின்ற வகையில நாராயண் அன்கோ அவர்களை அழைச்சு அவங்களோட பேச்சுவார்த்தை நடக்குது. 28/6/2022 பேச்சுவார்த்தை நடத்தி 7,50,000க்கு டெண்டர் இறுதி செய்யப்படுது. அதாவது அந்த 17 தெரு விளக்குகள் கம்பங்கள் பொருத்துறதுக்கான டெண்டர் நாராயண் அன்கோக்கு இறுதி செய்யப்படுது. அதன் அடிப்படையில் 16/8/2022 ஆகஸ்ட் மாதம் அந்த நாராயண் அன்கோக்கு டெண்டர் ஒர்க் ஆர்டர் அலாட் பண்ணி கொடுக்குறாங்க, பணி ஆணை கொடுக்குறாங்க. 2 மாதத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அந்த நாராயண் அன்கோ நிறுவனமும் 16/8/2022 முதல் 11/10/2022 வரைக்கும் இந்த தெருவிளக்கு கம்பங்கள்ல பொருத்தி எம்புக், அந்த அளவை புத்தகம் சொல்லுவோம், எம்புக் எல்லாம் ரெடி பண்ணி கார்பரேஷன் போகுது. கார்பரேஷன்ல ஏஇ ஸ்கொயர் இவங்க எல்லாமே செக் பண்றாங்க. சூப்பர் செக் பண்ணக்கூடிய சூப்பரண்ட் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர்லாம் செக் பண்ணி ஆமாம் இந்த பணி 16/8/2022 முதல் 11/10/2022 வரை நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தொகையும் விடுவிக்கிறாங்க. நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கே தான் ட்விஸ்ட் இருக்கு. இந்த டெண்டருடைய ஆவணங்களை நம்ம ஆர்டிஐல பெறுவோம். என்ன வாங்குறோம் அப்படின்னா, இந்த டெண்டர் எப்போ நடந்தது, யாருக்கு கொடுக்குறது இருக்கீங்க, அதே போல் எப்போ இதுக்கு பணிகள் முடிஞ்சிருக்கு, அதுக்கான எம்புக் அளவை புத்தகத்தையும் வாங்குகிறோம். கூடுதலாக அந்த பணி நடைபெற்ற போது, பணி நிறைவுற்ற போது, அதே போல் நிறைவுற்ற பிறகு லைட்டை செக் பண்ணுவாங்க. இங்கேருந்து எரிய வச்சு இந்த முனையிலேருந்து இந்த முனையிலேருந்து ஃபோட்டோ எடுத்து அந்த டாக்குமெண்ட்டில் வைப்பாங்க. இவ்வளவு தெளிவாக நடக்கணுமா இல்லையா? இந்த ஆவணங்களை நம்ம ஆர்டிஐயில் போட்டு வாங்குறோம். அந்த ஆவண அடிப்படையில் 11/10/2022 பணி முடிவுற்று தெருவிளக்கில் எரிய வைக்கக்கூடிய அந்த புகைப்படத்தையும் நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த இடத்துல இந்த புகைப்படத்தை நல்லா உத்து பாருங்க. சாலைகள் எப்படி இருக்கு? இந்த 2-3 புகைப்படங்களை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இதில் சாலைகள், தெருவிளக்கு அந்த கம்பங்கள், அந்த விளக்குகள் பொருத்துறதுக்கான பணி நடக்கும்போது சாலைகள் எப்படி இருக்கு, நிறைவுற்ற போது சாலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. பழுதடைஞ்சிருக்கா இல்லையா, டேமேஜா இருக்கா இல்லையா, அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா, புனரமைப்பதற்கான
அந்த சாலைகளை புனரமைப்பதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ரோடுக்கான டெண்டர் குறித்து நம்ம ஆர்டிஐ போடுறோம். மண்டலம் 2ல டிபிபி சாலை எப்போ போடப்பட்டிருக்கு, அதற்கான தரவுகளையும் அதற்கான புகைப்படத்தையும் ஆர்டிஐல நம்ம கேட்கிறோம். எங்க? இதே சென்னை கார்பரேஷன்ல. அதற்கு வந்த பதில் மே மாதம் 2022 21ஆம் தேதி சாலைகள் பணிகள் நிறைவுற்றிருக்கு, டிபிபி சாலை போடப்பட்டிருக்கு. இந்த தெருவிளக்கு பொறுத்தறதா சொல்லப்படுது இல்லையா, அந்த டெண்டர் அறிவிக்கப்பட்ட அந்த சாலை மே மாதம் நிறைவுற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதற்கான புகைப்படத்தை அமைச்சிருக்காங்க. இப்ப நீங்க இந்த புகைப்படத்தை பாருங்க. சாலைகள் நிறைவுற்ற போது அதனுடைய ஏஇ ஸ்கொயர் அவங்க எல்லாம் சூப்பர் செக் பண்றாங்க. பின்னால் அந்த வாகனம் இருக்கிறதா பாப்பீங்க. இது எப்போ நிறைவுற்றிருக்கு? அந்த போட்டோல ஜிபிஆர்எஸ் சென்னை கார்பரேஷன் கொடுத்த போட்டோல அந்த ஜிபிஆர்எஸ் டேட் என்ன சொல்லுது? 21/5/2022 சாலைகள் பணிகள் நிறைவுற்றிருக்கு அப்படின்னு இருப்பாங்க. அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் லைட் பொருத்தின வேலை எப்ப நடந்திருக்கணும்? ஏன்னா ஸ்ட்ரீட் லைட் பொருத்தக்கூடிய அந்த பணிகள்ல சாலைகள் டேமேஜ் ஆயிருக்கு. 21/5/2022 தான் சாலைகள் போடப்பட்டிருக்கு. அப்ப தெருவிளக்குகள், கம்பங்கள், அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் மே மாதம் அல்லது மே மாதத்துக்கு முன்பாக நடந்திருக்கணும். அதுல சாலைகள் டேமேஜ் ஆயிருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்களே. அப்போ சாலைகள் போடப்பட்டதுக்கும் அதற்கு முன்பாக நடந்திருக்கணும் அப்படின்றது தெளிவா தெரியுது. அப்ப டெண்டர் வழியா நம்மளை ஏமாத்தி இருக்கிறாங்க. இந்த 2 போட்டோ பார்க்கும்போது சென்னை மேயர் பிரியாராஜன் அவர்கள் ஏமாந்துருக்காங்களா அப்படின்னு நம்ம கேள்வி வருமா இல்லையா? அப்போ ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருந்தார், அவரையும் ஏமாத்தி இருக்கிறாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்க. யாரு? இந்த நாராயண்கோ நிறுவனம், சென்னை கார்பரேஷனோட ஏஇ ஸ்கொயர் சூப்பர் செக் பண்ணவங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மேயரை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றதா, கமிஷனரா இருந்த ஐஏஎஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றதா, இல்ல இவங்க 2 பேருமே வேணும்னே ஏமாந்துருக்காங்கன்னு சொல்றதா? இதை கூட கண்காணிக்கிறதுக்கு துப்பு இல்லாம தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாரா? ஒரு டெண்டர். இப்ப இந்த டெண்டருக்குள்ள வரும். டெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல தான் பிட் பண்ண முடியும், கலந்துக்க முடியும்ன்றது தெளிவாவே தெரியும். அப்போ ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆவணத்துல, அரசு ஆவணத்துல இந்த தேதி தான் நடைபெற்றது, இதை நான் கண்ணால பார்த்தேன், இந்த தேதி தான் முடிவுற்றிருக்கு அப்படின்னு ஏஇ ஸ்கொயர் அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? இளங்கோவன் அவர்களுக்கோ பாலமுரளி அவர்களுக்கோ இதெல்லாம் தெரியாதா? இதை தெரிஞ்சே தான் விட்னஸ் பண்றாங்கன்னா இது ஃபோர்ஜரியா இல்லையா? இது சம்பந்தமான புகாரை, இந்த ஆதாரங்களை திரட்டி சென்னை கார்பரேஷனுடைய மேயர் பிரியா அவர்களுக்கும், அப்போ கமிஷனரா இருந்த ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், அதே போல சென்னை கார்பரேஷன் விஜிலன்ஸ் டீம்னு ஒன்று இருக்கு, எதையுமே கண்டுக்கிறது கிடையாது, குணவர்மன், அவருக்கும் அனுப்பணும். என்ன டெண்டரை கண்காணிக்கிறாங்கன்னு தெரியல. வருஷா வருஷம் இந்த சென்னை கார்பரேஷன்ல டெண்டர் ஊழல்கள் நடக்கிறத நம்மளும் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம், சோசியல் மீடியாவிலையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அப்போ இவங்களுக்கு அனுப்பணும், நீங்க நடவடிக்கை எடுங்க, டெண்டர் முறைகேடுகள் நடந்திருக்கு, அதுவும் டெண்டர்லேயே ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. இது சம்பந்தமான புகாரை சென்னை கார்பரேஷன் கொடுத்தது போல உள்ளாட்சி முறைமன்ற நடுவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஆம்புட்ஸ்மேன், அவங்களுக்கும் புகாராக கொடுக்குறோம். அங்க காசிராஜன் ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அங்க இருக்கிறாரு, அவருக்கு ரைட்ஸ் இருக்கு இந்த ஆதாரங்களை பார்த்து எஃப்ஐஆர் டைரக்ட் பண்ண முடியும்னு. நம்ம புகார் கொடுத்தது 24/11/2023. அங்க கொஞ்ச நாளைக்கு ஆளுங்களே இல்லை வேற. எப்படி இந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகளை இது போன்ற அமைப்புகளை போட்டு கண்ட்ரோல் பண்றாங்க திமுக அரசு அப்படின்னு இதுல நல்லாவே தெரியுது. ரொம்ப நாள் ஆளே இல்லை. அதற்கு பிறகு அங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற அதிகாரியை போட்டாங்க. நமக்கு 29/10/2024 ஒரு வருஷத்துக்கு பிறகு நமக்கு அழைப்பாணை வருது, அந்த முறைகேடுகளை பத்தி விசாரிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி. நாம அன்றைய தினம் அங்க பிரசன்ட் ஆகிறோம். பிரசன்ட் ஆகும்போது நம்ம ஆதாரங்களை கொடுக்குறோம். சென்னை கார்பரேஷன்லேருந்து ஏஇ ஸ்கொயர் இவங்கெல்லாம் அங்கே வந்திருந்தாங்க, இளங்கோவன்லாம் வந்திருந்தாங்க. அவங்க தரப்பு கருத்துக்களை கொடுத்தாங்க, திரும்பவும் நம்ம தரப்பு கருத்துக்களை கொடுத்தோம். அவருக்கு தெளிவாகவே தெரிஞ்சது இதில் மோசடி இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த ஆவணங்கள் தவறாக குறிப்பிடப்படுது, தவறான தினங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, வேணுமென்னே திட்டமிட்டு அவருக்கு கொடுக்கணும், இந்த நாராயண்கோ நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுக்கணும் அப்படின்னு அதை நம்ம அந்த விவரங்களை விவரிக்கிறோம். அதற்கு பிறகு ஒரு ஆணை போடுறாரு, 18/12/2024 ஆர்டர் போடுறாரு, நீங்க சிறப்பு தணிக்கை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆடிட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்றாரு. ஆடிட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஆர்டிஐ போடுறதுக்கு பிறகுதான் வேலையே நடக்குது. அவங்க ஒரு 20 குழுவை அறிவிக்கிறாங்க. 19/2/2025 இந்த 20 குழு ஆய்வு செஞ்சு அறிக்கையை 17/4/25 ப்ரொடியூஸ் பண்றாங்க. 19/2/25 ஆர்டர் போட்டது 2 ஆய்வர்கள்,
எவ்வளவு நாள் பணி நாட்கள் வேலை செஞ்சிருக்காங்கன்னா 4 பணி நாட்கள் வேலை செஞ்சிருக்காங்கன்றாங்க. அப்புறம் ஏங்க 2 மாசம் கழிச்சு நீங்க அறிக்கை தாக்கல் பண்றீங்க? ஏப்ரல் மாதம் சிறப்பு தணிக்கையிலேருந்து அறிக்கை கொடுக்குறாங்க. அறிக்கை கொடுத்ததுக்கு பிறகாவது இந்த சென்னை கார்பரேஷன் மேயர் பிரியா அவர்களோ, இப்ப இருக்கக்கூடிய குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களோ மக்களுக்கு உண்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்களா இல்லை? எஃப்ஐஆருக்கு டைரக்ட் பண்ணியிருப்பாங்களா இல்லை? இன்னைய வரைக்கும் எந்த வேலையும் செய்யலை. உண்மையாவே அவங்க 2 பேரும் அந்த இடத்துல என்னதான் பண்றாங்கன்னு ஒரு கேள்வி. தெளிவா குறிப்பிட்டிருக்கு இந்த சிறப்பு தணிக்கையில. ஆமாம், தமிழ்நாடு ஒப்பந்த சட்டங்கள் வெளிப்படைத்தன்மைக்கு முரணாக இருக்கு, முன்னுக்கும் பின் முரணா இருக்கு. அதாவது வேலையை மே மாதம் முடிச்சிருக்கிறாங்க, டெண்டரை ஜூன் மாதம் அறிவிக்கிறாங்க, ஒர்க் ஆர்டரை ஆகஸ்ட்ல கொடுக்குறாங்க, வேலை முடியறது அக்டோபர் மாசத்துல. என்னடி இது? நாராயணன் கோ நிறுவனம் சேவை செய்யணும்னா ஒரு அமைப்பு உருவாக்கி 4 வேலைகள் நல்ல வேலைகள் செஞ்சுட்டு போகலாம். சென்னை கார்பரேஷன் வந்து தான் வேலை செய்யணும் அவசியம் இல்லை. அப்படி நாராயணன் கோ நிறுவனம் வந்து தியாகியா அப்படின்றது சென்னை கார்பரேஷனுடைய பிரியா அவர்களும் குமரகுருபரன் ஐஏஎஸ் தான் சொல்லணும். எங்களுக்கு பைசாவே லாஸ் இல்லை, இதெல்லாம் வெக்கமா இல்லையான்னு கேட்க தோணும். மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே நீங்க. அப்ப மக்களுடைய பணங்கள் சுரண்டப்படும் போது சென்னை மாநகராட்சியோட ஆவணம் அரசு ஆவணத்துல தவறாக திட்டமிட்டு இந்த அமௌண்ட், இந்த தொகை, இந்த தேதி அப்படின்னு குறிப்பிடும் போது இப்பதான் வேலை செய்ய போறாங்க, இப்பதான் நீங்க வேலை செய்யணும், இதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லப்பட்ட எல்லா ஆவணங்களும் போலி தானே. இதை நீங்க வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. குமரகுருபரன் ஐஏஎஸும் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? நீங்க டைரக்ட் பண்ணிருக்கலாமா இல்லையா? இதோட இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த மாநகராட்சிகளுக்கெல்லாம் சீஃபா ஒருத்தர் இருக்கிறார், கார்த்திகேயன் ஐஏஎஸ், மா செக்ரட்டரியா. அவருடைய அலுவலகத்திலும் இந்த ஆவணம் போயிருக்கு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏற்கனவே நாம் இதை நிரூபிச்சிருக்கோம், இ டெண்டர்லேயே மோசடி பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இன்னும் இந்த நாராயண் கோ நிறுவனமும் ஏஇயும் ஏஇ ஸ்கொயரும் சேர்ந்து எவ்வளவு டெண்டர்ல வேலை செஞ்சிருப்பீங்க அப்படின்னு சந்தேகம் வருமா வராது? அதுல மோசடி நடந்திருக்குமா வரமா வராது? அப்ப எவ்வளவு டெண்டர்களை நீங்க மோசடி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேள்வியோட டிவிஎஸ்சிக்கு நம்ம கடிதம் அமைச்சிருக்கோம், எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கோம். இந்த ஏன்னா தெளிவா ஆவணம் இருக்கு, நம்மளும் நிரூபிச்சிருக்கோம், அரசும் ஆய்வு செஞ்சு ஆமா இது மோசடி நடந்திருக்கு அப்படின்னுச்சு. ஆவணங்கள்லயே இவ்வளவு மோசடி நடந்திருக்கு, தொகையில எவ்வளவு மோசடி நடந்திருக்கு அப்படின்றத டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போடட்டும், முறையான விசாரணை மேற்கொள்ளட்டும், குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் வரை அறப்போர் தொடரும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.